கூடாது. அதுக்குதான் இதெல்லாம். இது உரல் இல்லம்மா, எங்க குலசாமி. இதுல ஆரம்பிச்சதுதான் நம்ம மசாலா கம்பெனி. நானும் உங்க ஐயாவும் வாழ்க்கைய ஆரம்பிச்சதே இதுலதான். நாங்க முதல்ல இந்த உரல்ல தான் மிளகா அரைச்சி வியாபாரத்தை ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நமக்கு 4 மசாலா ஃபேக்டரி இருக்குதுன்னா அதுக்கு பிள்ளையார் சுழி போட்டதே இந்த உரல்ல தான். மணிமேகல, வந்துட்டேங்க. நீங்க வேலையை பாருங்க. என்னங்க, ஆரத்தி எடுத்துக்கோங்க. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டை விட்டு கிளம்பணும். இல்லங்க, அதெல்லாம் தயாரா இருக்குங்க. ஒரு 10 நிமிஷம் எல்லாரையும் நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி. உட்காருங்க உட்காருங்க. நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நான் வந்தா எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லி. வேலைதான் முக்கியம், வேலையை பாருங்க. உட்காருங்க. முடியாதுமா, மணி என்னமாச்சு? உனக்கு 1000 வேலை இருக்கும். அதையெல்லாம் முடிச்சிட்டு நீ ஓ வசதிக்கு வந்தா இங்க இருக்கிற வேலையை யாருமா பாப்பா? ஐயா, இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. உடம்பு சரியில்லையா, அதான் நேரம் ஆயிடுச்சு. அதெல்லாம் முடியாதுமா. உனக்கு பரிதாபம் பார்த்தா ஏன் வேலை போயிடும். இனிமே நடக்காதுங்க ஐயா. அதான் சொல்றேன்ல, முடியாதுமா. முத்து, போமா நீ. கெஞ்சி கேக்குறேன் ஐயா. மல்லிகா, நீ உள்ள போமா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சரி, போமா போ. மல்லிகா, கொஞ்சம் நில்லுமா. இங்க பாரு, முடிஞ்சா வேலையை பாரு, முடியலன்னா திண்ணையில போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரியா? சரிங்க ஐயா. போமா. அம்மா, அம்மா, என்னம்மா இது? நல்ல காரியத்துக்கு போறீங்க. தலையிலயும் பூவா காணோம், தட்டிலையும் பூவா காணோம். வந்து பூ வாங்கிட்டு போங்கம்மா. பூ வாங்கிட்டு வந்துடுறேங்க. பொண்ணுதான் நான் காலையில இருந்து தேடிட்டு இருந்தேன். நீதான் ஆளையே காணோம். 3வது தெருல இருக்கிற சரளாக்க பொண்ணுக்கு இன்னைக்கு சீமந்தம்மா. அதான் பூ கேட்டிருந்தாங்க, கொடுத்துட்டு வரலான்னு போனேம்மா. சரி சரி, ஒரு 10 முழம் மல்லிகை பூ எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். என்னங்கம்மா? பேச்சுமா ஐயா, இந்த பணத்தை கர்நாடகா கொடுத்துருமா. என்னம்மா இது? ஐயா பொசுக்குன்னு காசெல்லாம் எடுத்து நீட்டுறாரு. என்ன உங்க வீட்டு பொண்ணு மாதிரி இல்ல சொல்லுவீங்க? பெத்த பொண்ணா இருந்தாலும் உழைப்புன்னு ஒரு ஊதியம் இருக்குல்ல, இந்த வாங்கிக்க. பரவாயில்லைங்கய்யா, நல்ல காரியத்துக்கு போறீங்கம்மா. நீங்க போயிட்டு வாங்க, நான் சாயங்காலம் வந்து வாங்கிக்கிறேன். ஏங்க, இவகிட்ட பேசி ஜெயிக்க முடியாதுங்க. நீங்க விடுங்க, நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன். சரிம்மா, வாயாடி, நாங்க வரோம். சரிங்கம்மா. யாருக்காவது புதுசா கல்யாணம் எதுவும் ஆயிருக்கா? அமர்க்கலமா சீரெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இது கல்யாண சீர் இல்ல, தீபாவளி சீரு. இவ்ளோ பேர் போறாங்க. பார்த்தா கல்யாண சீர் மாதிரி இருக்கு. தீபாவளி சீருங்கறீங்க? நம்ம சுந்தராயா தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு. அவங்க பிள்ளைங்களுக்கே கல்யாண வயசு வந்துருச்சு. நம்ம சுந்தராயா தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவருக்கு அவ்வளவு வசதி வாய்ப்பு இல்ல. அதனால தான் தங்கச்சிங்களுக்கு சரியா சீர் செய்ய முடியல. அப்போ இந்த ஊரே அவரை அவ்வளவு அவமானமா பேசுச்சு. அதனால தனக்கு வசதி வாய்ப்பு வந்த பிறகு சுந்தராயா தான் தங்கச்சிங்களுக்கு வருஷம் விமர்சையா தீபாவளி சீரையே கல்யாண சீர் மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. அவங்க 2வது தங்கச்சி பேரு வரலட்சுமி. வெள்ளந்தியான மனசு அவங்களுக்கு. பாவம், இப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு முரட்டுத்தனமான புருஷன். அவரு பேரு வரதராஜன். சரியான தலகணம் புடிச்ச ஆளு. ஆனா நம்ம ஐயா கிட்ட யார் ஜம்பமோ பலிக்காது. யாரை எங்க வைக்கணும்னு ஐயாக்கு நல்லாவே. தாத்தா, திரும்பவும் சொல்றேன், இந்த சேர் விட்டு எந்திரிக்க கூடாது. ஏப்பா, நீ செய்யறது உனக்கே நியாயமா இருக்கா? அப்படி என்ன நியாயம் இல்லாத செஞ்சுட்டேன்? சம்பளத்தையும் கொடுத்து என் வேலையும் நீயே செஞ்சா எப்படிப்பா? எவ்வளவு நேரம்தான் என்னை இப்படியே உட்கார வச்சிருப்ப? நான் சொல்ற வரைக்கும் இப்படியே தான் உட்கார்ந்து இருக்கணும். என்னப்பா, என்னால முடியாதுன்னு நினைக்கிறியா? வயசை வச்சு நீ எடை போடாத. வேணும்னா போட்டி வச்சு பார்த்துடலாமா? 1 மணி நேரத்துல நீ எத்தனை மூட்டை தூக்குற, நான் எத்தனை மூட்டை தூக்குறேன்னு பார்த்துடலாமா? இதெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க. ஆனா மூட்டையை தூக்கும் போதுதான் மயங்கி விழுந்துடுறீங்க. அது ஏதோ நேத்து சாப்பிடாம வந்ததுனால மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். தினைக்கும் அப்படி நடக்குமா? ஏன் தாத்தா, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு வயசு 80 ஆயிடுச்சு. பொண்ணு அப்படியே கட்டி கொடுத்துட்டீங்க. புள்ள மெட்ராஸ்ல வேலை செய்யறான்.
கை நிறைய சம்பாதிக்கிறான். இதுக்கப்புறமும் உங்களுக்கு அப்படி என்ன தேவைன்னு இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? 65 வருஷமா உழைச்ச உடம்புப்பா இது. வீட்டுல சும்மா உட்கார முடியுமா? ம்ம். ஆமா, இப்படி ஒரு வசனத்தை சொல்லிட வேண்டியது. சரி, அப்ப இனிமே அடுத்தவங்க உழைக்கிறத பார்த்துட்டு இங்கே சும்மா உட்காந்துருங்க. அப்பாட்ட சொல்லி உங்களுக்கு பென்ஷன்லாம் வாங்கி கொடுத்துட்றேன். நீங்க இங்க வந்து நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆனா நீங்க கொண்டு வர மீன் குழம்பு மட்டும் எனக்கு ஒரு பங்கு வந்துகிட்டே இருக்கணும், பாத்துக்கங்க. என்னம்மா? சார், வேலை செய்யறவங்களுக்கு இன்சூரன்ஸ் பத்தி நீங்க கேட்டிருந்தீங்கல்ல, அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி கொண்டு வந்திருக்கேன். குடுமா. உன் பேர் என்னம்மா? தமிழரசி சார். உன் பேரு தமிழ், இருக்கிற இடம் தமிழ்நாடு. இந்த சரக்கை வாங்கி பயன்படுத்த போறவங்களும் தமிழங்க தான், விக்கிற நாமளும் தமிழங்க தான். ஆனா நீ இந்த விவரத்தை எல்லாத்தையுமே இங்கிலீஷ்ல எழுதி கொண்டு வந்திருக்கியே,